ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இதை தான் சொன்னேங்க. ஆனால் சிராஜ் தப்பாக புரிஞ்சிங்கன்னு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சதம் அடித்த 140 ரன் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அடித்த டிராவஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் கொஞ்சம் மனம் உடைந்து கொஞ்சம் கண் கலங்கே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். சிராஜ் குறித்து அவர் பண்ணது குறித்து அவர் என்ன பண்ணார், என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் போட்டி செகண்ட் டே நேற்று ஆடினாங்க. நம்ம டிராவஸ் ஹெட் இந்தியான்னு கேட்டாலே அடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் தான் வழக்கம் போல் பிச்சு பெரலை எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் 140 இருக்கும்போது சிராஜ் விட்டார் பாருங்க ஒரு போல்டு, செம போல்டுங்க. ஏக்கர் அவுட் ஆகிட்டு உடனே சிராஜ் என்னன்னு தெரியல, கோவம் வந்து வெளியே போ அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் அத்தை உண்மையாக சிராஜ் தப்பாக புரிஞ்சுக்கின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, டிராவஸ் ஹெட் நான் சிராஜ் நல்லா தான் போட்டாருன்னு சொன்னேன் அவர் தான் தப்பாக புரிஞ்சுன்னு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி நல்லா தான் பால் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டி நாங்கள் விட மாட்டோம். செகண்ட் டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக நாங்கள் வென்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவஸ் ஹெட் பேசியிருக்காப்புல. நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா இருந்தனு கூட சுரண்டி விட்டுருந்தாங்க சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்முன்னு தான் அவர் பாட்டு ஏதோ விக்கெட் எடுத்துகிட்டியா போனார். அவரை போய் சீண்டி விட்ற. அவரை பற்றி உனக்கு தெரியல சிராஜா, சும்மாவே இந்தியானே அடிப்பார். இதில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியா, அடுத்த இன்னிங்ஸில் வச்சு வாங்கிட்டு வர போகுது. ஆனால் அடுத்த இன்னிங்ஸ் ஆடுற வரைக்கும் இந்தியா தாங்குமான்னு தெரியல. அது வேறு விஷயம் இருக்கட்டும். இன்னும் டெஸ்ட்டு 3வது இருக்குது, டெஸ்ட் போட்டி 4வது இருக்குது, டெஸ்ட் போட்டி 5, இன்னும் 3 போட்டி இருக்குது. சிராஜா நம்மளை அவர் எப்படி சொல்லி அடிப்பார். நீ ஏன் அவசரப்பட்டு இப்படி பண்ணுறேன்னு தெரில. பட் விடுங்க, ஏதோ பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பயங்கரமான ஆவரேஜ் வச்சுருக்காருங்க 3 விதமான ஃபார்மேட்லேயும். இது T20லையும் சரி, ஓடியிலும் சரி, டெஸ்ட்டிலும் சரி, 3 விதமான ஃபார்மேட்லையும் சூப்பரான ஆவரேஜ் வச்சுருக்கார் டிராவஸ் ஹெட். அதனால் பார்க்கலாம். இன்றைக்கி இந்திய அணி 5 விக்கெட் விட்டுருக்காங்க. 23 ரன் தான் இன்னும் பின்னணியில் இருக்காங்க. 23 ரன்னு அடித்து டேலி பண்ணி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்கோர் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரிஷப் பண்ட் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க பேட்ஸ்மேன் பார்த்தா. அடுத்தபடி பார்த்திங்கன்னா அஸ்வின் இருக்கார். அடுத்து பும்ரா அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியுதுங்க. பவுலர் பேட்ஸ்மேனாலே ஒன்றும் பண்ண முடியல. பவுலர் என்ன பண்ண முடியும், அது எப்படி சொல்லுது, அட்லீஸ்ட் ஒரு 150-200 ரன்னாச்சு கொஞ்சம் ரிஷப் பண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஃபைட் பண்ணி அடித்தாங்கன்னா, சப்போஸ் இந்திய அணி பும்ரா அப்புறம் யார் நம்ம அஷித் ராணா சிராஜ் எல்லாம் வந்து தான் கொஞ்சம் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கான சாத்தியம் கொஞ்சம் இல்லை தான். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏன்னா ஆஸ்திரேலியா பவுலர்கள் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட்ஸ் ஸ்டாக்கு சூப்பராக போடுறாங்க. அந்த போலாண்டு எங்கேருந்தா வரான்னு தெரியல, இந்தியாவுக்குன்னே வரானான்னு தெரியல, அவங்க சூப்பராக போடுறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணுமா பண்ணாதா, இல்லை பண்ணுறதுக்கு ஏன்னா வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.